அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, ஏழை எளிய மக்களும் அதே போல் விவசாயிகளும் காத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்டேட் அப்படின்னா, அந்த ஸ்கீம் அப்படின்னா பிஎம் கிசான். இந்த 21வது தவணை எப்போது கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றின ஒரு முக்கிய தகவல் தான். அதே போல் இதுவரைக்கும் இந்த பிஎம் கிசான் 21வது தவணை வழங்கப்படாததற்கு காரணம் என்ன, அதற்கான தெளிவான விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அதே போல் இன்று முதல் சரிங்களா, யாருக்கெல்லாம் பிஎம் கிசான் 21வது தவணை வராமல் இருக்கோ, விடுபட்டு இருக்கோ, அவர்களுக்கு இன்று முதல் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு இந்த 3 விஷயமான அப்டேட்களை நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. முதல் விஷயம் இகேஒய்சி சரிங்களா, இது கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். உங்களுடைய ஆதார் அட்டையுடன் மொபைல் நம்பர் இணைச்சிருக்கணும். நில சரிபார்ப்பு முடிச்சிருக்கணும். இந்த 3 வகை அப்டேட்டுகளும் முடிச்சிருந்தாதான் உங்களுக்கு இந்த பிஎம் கிசான் 21வது தவணை கிடைக்கும் என்று அப்டேட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. இதை எப்படி நம்ம முடிக்கணும், நாளைக்கு எப்படி நம்முடைய அக்கௌண்ட்டில் இந்த பிஎம் கிசான் 21வது தவணையே பெறணும், ஸோ அதற்கான எளிய முறை என்னன்றதை தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவலும் அப்டேட்டும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இங்க தெளிவா நமக்கு சொல்லியிருக்காங்க, பிஎம் கிசான் 21வது தவணை தேதி அறிவிப்பு ரூபாய் 2000 மானியம் பெற விவசாயிகள் உடனே இதை செஞ்சே ஆகணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த 2000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி பிஎம் கிசான் போர்ட்டலில் கிடைக்கிறது, அல்லது பயோமெட்ரிக் அடிப்படையிலான இகேஒய்சிக்கு அருகில் உள்ள பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னமும் விலாவரியா பார்க்கலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் பிஎம் கிசான் கீழ் 21வது தொகையாக 2000 ரூபாய் தகுதி வாய்ந்த விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு நவம்பர் 19ஆம் அதாவது இன்று சரிங்களா வழங்கப்படும் என்று பிஎம் கிசான் இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஎம் கிசான்னா என்ன, அது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்றத பார்ப்போம். 2019ஆம் ஆண்டில் தான் இந்த பிஎம் கிசான் திட்டம் பிரதான் மந்திரி திட்டம் தொடங்கப்பட்டது. தகுதியுள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6000 தலா ரூபாய் 2000 வீதம் 3 சம தவணைகளில் வழங்கப்படுகிறது. இந்த தொகை நேரடி பண பரிமாற்றம் டிபிபி அதாவது முறை மூலம் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாகவே அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருதுங்க சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னாக்க விதை, உரங்கள், நீர்ப்பாசனம் போன்ற விவசாயம் தொடர்பான செலவுகளுக்கு கிராமப்புற குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பதை நோக்கமாக கொண்ட திட்டத்தின் கீழ் வரையிலான கிட்டத்தட்ட 9.7 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பலன்களை பெற்றுள்ளனர். 20வது தவணை ஆகஸ்ட் 2025 வெளியிடப்பட்டது. அதே போல உங்கள் பெயரை பட்டியலில் சரிபார்க்கும் வழி எளிய முறை, அதாவது இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் நிறைய விவசாயிகளுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவும் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பிஎம் கிசானுடைய அஃபிஷியலான வெப்சைட்டுக்கு நீங்கள் போய்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபார்மர் கார்னர் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக பெனிஃபிஷரி லிஸ்ட்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே உங்களுடைய மாநிலம், மாவட்டம், துணை மாவட்டம், வட்டம், பிளாக் ஓகேங்களா, கிராமத்தை வில்லேஜ் தேர்ந்தெடுத்து ஸோ அதில் கெட் ரிப்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பெயர் இருக்கா இல்லைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அதே போல் கேஒய்சி சரிங்களா, ஃபஸ்ட்டு வங்கியில் ஆதார் இணைப்பை சரிபார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக தனிப்பட்ட நில விவரத்தை சரிபார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் உங்களுடைய மொபைல் நம்பரும் இணைச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ சரிபார்ப்பு நேரத்தில் உங்கள் விவரங்கள் முழுமையடையாமல் இருந்தால் நீங்கள் இந்த தவணையை தவறவிட வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சுழற்சி வரை சில சமயங்களில் 3 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும்.
ரூபாய் என்பது பல விவசாயிகள் முக்கியமாக விதைப்பு அல்லது அறுவடை செலவுகளுக்கு உதவும் தொகையாகும். ஸோ அதனால் வந்து இந்த கேஒய்சி கட்டாயம் நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் முடிக்கலைன்னா இந்த பிஎம் கிசான் 21வது தவணை கிடைக்க உங்களுக்கு தாமதம் ஆகலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதான். ஸோ இந்த ஸ்கீம் அப்டேட் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ அதே போல் இன்று முதல் உங்களுடைய ஒவ்வொரு விவசாயிகளுடைய அக்கௌண்ட்லேயும் வரவு வைக்கப்படும் ரூபாய் 2000. சரிங்களா? ஸோ மகிழ்ச்சிகரமான தகவல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.